இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சம்பளம் ஒரு ரூபா மாட்டேன். எத்தனை மணி கூட்டா முடிச்சு விடுங்க குதிரையா. குதிரையும் பிடிக்காத மயிலும் பிடிக்காத வாடா அப்படி வந்து குதிரை போடுறா வாடா. இந்த குதிரையை பார்த்தா இதில் ஏதோ ஒரு பட்டயம் இருக்கிறது. ஆமாங்க, பட்டயத்தை படிச்சு பார்க்கலாம். பட்டயத்தை வாசிக்க வேண்டும்ல? ஆமாங்க, வாசி பார்ப்போம். நானா வாசிப்பேன், தடுமாட்டோம். வாசிக்காது. புறத்தையாலும் ஐவ பஞ்ச பாண்டவர் லிகிதம் என்னவென்றால் அஸ்தாபுரத்தையாலும் ஐவ பஞ்ச பாண்டவர் லிகிதம் என்னவென்றால் பாண்டவரும் கௌரவரும் செய்த யுத்தம் சரிதானோ தவறோ என்று தந்தையாகிய பாண்டுராஜனுக்கு அசோமதியாகம் செய்ய பாண்டவருக்கு மீண்டும் எதிரி என்றால் அந்த அஸ்பத்தை பிடித்து கட்டவும் பஞ்ச பாண்டவர் ஐவ பஞ்ச பாண்டவர்களும் ஐவ பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்கள் செய்த சண்டை தர்மமா அதர்மமா? அதர்மம் என்றால் இந்த அஸ்பத்தை பிடித்து கட்டலாம். இல்லை என்றால் இந்த அஸ்பத்துக்கு கற்பூர தீபாரத்தனை காட்டி பொன்பொருள் வைத்து அனுப்பி வைக்க வேண்டும் அஸ்மத்துக்கு. இந்த குதிரையின் பிடித்து வருவார் ஆயன் அர்ஜுனன். அர்ஜுனா எங்க அப்பா தானே? அர்ஜுனா எங்க அப்பா தானே? உங்க அப்பா தான். ஒருவேளை எங்க அப்பாவா தான் இருக்குமா? உங்க அப்பாவா கூட இருக்கலாம். அதனால அந்த குதிரையை பிடிச்சு கட்டினா எங்க அப்பா வருவாரு. பிடிச்சு கட்டலாம் குதிரையா. ஒரு 10 நிமிஷம் அஸ்வத்தை அனுப்பணும். போன குதிரையை இன்னும் காணோம். குதிரை காணோம். போய் படுக்கலாமா? ஆமாங்க. இந்த குதிரை யாரோ கட்டி போட்டுருக்காங்க. ஆமாங்க, கட்டி போட்டுருக்காங்க. சமாளிக்கலாம் பாச்சோம். சாமி யாரோ கட்டி போட்டுக்கிறாங்க. ஓ, படிக்காத மூடனை போல் இருக்கிறது. ஆமா, படித்தவனாக இருந்தால் பட்டயத்தை படித்திருப்பான். ஆமா, அஸ்தத்தை பிடிச்சு கட்ட மாட்டான். அவன் ஏதோ படிக்காதவன் போல் இருக்கிறது. ஆமாங்க, அவன் யாருன்னு பார்க்கலாம். சரிங்க, அதோ அங்க யாரோ ஒரு சின்ன பையன். பாபா தம்பி இங்க வா. நீ படித்தவனா படிக்காதவனா? நன்கு படித்தவன். படித்தவனா? படித்தும் பதிலாகி விட்டாய். இந்த அஸ்வத்தை கட்டியவன் யார்? நானே.
உண்மையாகவா? நிச்சயமாக நானே. இந்த அஸ்வத்தின் நெற்றியிலே இருக்கும் பட்டயத்தை படித்து பார்த்தாயா? வாசித்து பார்த்தேன். வாசித்த பிறகுதான் பிடித்து கட்டினார். அதை கேட்பதற்கு தாங்கள் யார்? கேட்பதற்கு தாங்கள் யாரா? உரிமைப்பட்டவன், கடமைப்பட்டவன், புறவைக்கு சொந்தக்காரன். இவருக்கு சொந்தக்காரர் என்றால் அந்த நெற்றியில எழுதிய பட்டயத்தில் என்ன இருந்தது? இந்த அஸ்தத்தின் பின் தொடர்ந்து ஒருவர் ஆயன் முன்னெடுக்க அதற்கு முன்பதாக என்ன இருந்தது? தாரா புகழ்படித்த தருமராகப்பட்டவர் 5 பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் செய்த யுத்தமாகப்பட்டது தர்மமா அதர்மமா? பாண்டு மன்னனுக்கு அசமதியாக செய்கிறார். இந்த அஸ்வத்தை பிடித்து கட்டினால் பாண்டவருக்கு மீண்டும் எதிரி இருக்கிறார். அப்படி என்று படித்தாய் இல்ல? படித்துமா இந்த புறவை பிடித்து கட்டினார்? படித்த பிறகுதான் பிடித்தே கட்டினேன். கட்டினாயா? டேய், சண்டாள பகவானே. இல்ல ஒரு நம்பர் அதெல்லாம் ஒரு சாமி இல்ல. ஆமாங்க. அதுக்கு ஒரு சக்தி இல்ல. சின்னவனாக இருக்கிறான். தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டான். ஆனால் பேசிய வாய் மூடுவதற்குள்ளாக ஒரு தலை தரையில் விழுந்துவிடும். ஆனால் இந்த அஸ்வத்தை அவிழ்த்து விட்டு செய்தது தவறு என்று எண்ணத்தை மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்பது என் குலத்திற்கே அகுமானம். அப்படி அடைந்தால் வெற்றி இல்லை என்றால் வீரம் மரணம். அப்படியா? அப்பேற்பட்ட வம்சத்தில் வாழ்ந்தவன் நான். இங்க பார், இந்த குதிரையை கட்டியவன் நான் தான். அதை கேட்பதற்கு நீ யார்? ஏய், வாடா, பையில இருந்து வாய். கோமாளி, ஏன்டா இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த அஸ்தத்தை பிடித்து கட்டி நேரிட்ட எதிரி என்று என்ன இருக்கிற சண்டைக்கு வருவான். இவனுடைய தலையை துண்டித்து விட்டு எங்க அம்மாட்ட போய் சொல்லணும். அம்மா, செல்வமே, சிவபூஜைக்கு தேவையான மலர் எடுத்து வந்தாயா? எங்கே அப்பா மலர்? அம்மா, நந்தவனத்தில் மலர் பறித்துக் கொண்டிருந்த ஒரு அஸ்தம் ஆகப்பட்டு வந்தது. அந்த அஸ்தத்தை பிடித்து கட்டி உடனே யாரோ ஒருவன் சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்த உடனே அவனு நானும் இருவரும் மாறி மாறி போர் செய்ய அவனுடைய சிரம் அந்தரத்தில் பறந்து விட்டது. அவன் வந்து பாருமா பாரு, அப்படி சிரமப்படுது. தாசியின் மகன், தேசியின் மகன் என்று பேசி வருகிறார். தாசி என்று சொன்ன உன்னுடைய சிரத்தை தரையிலே வீழ்த்து விட்டாயா? அப்பேற்பட்ட தாசி என்று சொன்னவனை யார் என்று பார்த்து என் காலால் ஏற்றுடைக்க வேண்டும். போலாம். ஐயோ, ஐயோ, ஐயோ. அதிகாரி பற்ற பலிகாரா. ஐயோ, என்ன சண்டாளா? தாசி என்று சொன்னுடைய திருப்பிதான தலையெடுத்து வர சொன்னேன். போயும் போயும் ஒரு தந்தையாருடைய திருப்பியே அறுத்து விட்டாயா சண்டாளா? ஒரு தந்தை என்று பாராமல் கூட சண்டாளா, உனக்கு இனிமேல் எண்ணத்தில் இடமில்லை. ஓடி போற எண்ணத்தில் பேசாதே. ஓடி போறா. என் தந்தையார கொன்ன பாவி இந்த தரணியில் நான் இனி ஒருபொழுது வரமாட்டேன். ஐயோ, தகப்பனார கொன்று விட்டடே. ஐயோ மன்னா சுவாமிநாதா. மன்னாடி தகவா மன்னனி இங்கு வந்தா. ஐயோ சுவாமிநாதா. பாஞ்சாலி நாகக்கண்ணி பவளக்கொடி உன் கணவனாய் அர்ஜுனன் செத்துட்டாருமா, செத்துட்டாரு. ஐயோ சுவாமிநாதா.
கேளுங்கள் சபையர்களே, வில்லெடுத்து போர் புரிந்தால் விஜயனுக்கு நிகர அந்த புகணத்தில் யாருமே இல்ல. அப்பேற்பட்ட போர் வீரனாகப்பட்டவர் காண்டாவனம் வைத்த காண்டீப அர்ஜுனன் தான் பெத்த மகன் கையாலவே மாண்டு மடிந்திருக்கிறார். அது அதாவது சாப தோஷத்தினால. அதனால உங்க கையில் உள்ள காணிக்கை கொண்டு வந்து இந்த ஆனாலும் அர்ஜுனனுடைய பாதத்தில் போட்டு அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் காத்து கருப்பு கந்திஷ்டி ஓமல் பேய் பிசாசு மந்திர தந்திர செய்வன போறாரு. எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் மழை போல் கஷ்டம் வந்தாலும் பனி போல் நீங்க காசு இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் பரவாயில்ல வந்து போட்டு தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்காருங்க. இன்னும் அர்ஜுனுக்கு உயிர் கொடுக்காம எந்திரிக்க கூடாது. காலையில் இருந்து விட்டாரா? புருஷன் கொண்டதெல்லாம காட்சி போடுறாங்க. என்ன அப்படி அதாவது மன்னவரை கொண்ட மாபாவிகள் இனிமேல் இந்த மண்ணுலகில் வாழ்வதாக இல்லை. இப்பொழுதோ நாங்கள் அக்கினி தீமூட்டி அக்கினியிலே நாங்கள் இருவரும் எப்போ எங்க அப்பாவை என்ன பெற்று என் தந்தையாருமே கொன்னேனோ இனி இந்த பூ உலகத்தில் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன். நான் இப்போதே காலையில அர்ஜுனன் நீ மடிச்சியா? இதெல்லாம் என்னடா நேற்று தூக்க நேரத்துல கனவு கண்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். 18ஆம் வருடத்துல 18 லட்சம் கோடி சேனாதி சேனை எல்லாம் உங்க ஒப்பனை அசைச்சு கூட பார்க்க முடியல. அப்படியாப்பட்ட அப்பனை நீ மடிச்சுன்னா நான் எந்த விதத்துல ஒத்துக்கொள்ள முடியும்? இதெல்லாம் ஒரு அந்த நாட்டுல ராஜா அப்புறமா அந்த ராஜாவுக்கு 2 அதனால உங்க அப்பாவுக்கு வந்த சாப கெடி ஒரு சாவுக்கு அந்த மாதிரி யாராவது சாபம் வந்தது? பத்திரவாகனா 10வது நாள்ல ஈஸ்வரன் மடித்தார் உங்க அப்பன். ஈஸ்வரன் மடிக்கும் போது ஈஸ்வரனுடைய அம்மா கங்காதேவி உரைத்தா, என் மகனை எப்படி நீ மடித்தாயோ அதை போலவே உன் மகன் உன்னை மடிக்கட்டும், பிடிடா சாபத்தை என்று அழிக்க அவருடைய மகன் யாரு? நீதானே. உன் கையில அவர் உயிர் போகும்படி சாபத்தை, அதாவது சாப விமோசனம் அவர் 18 நாள் சண்டையில 10ஆம் நாள் சண்டை என்று காங்கையன் என்கிற பீஸ்மர
சிகண்டிய முன்னிலை வைத்து அர்ஜுன் ஆகப்பட்டவர் அந்த அதாவது பீஷ்மரை சாய்த்தாரு அம்பு படிக்கல. அப்ப தாயாகி கங்காதேவி சபதமா சாபம் கொடுக்கிறா. அடே அர்ஜுனா, நீ எப்படி என் மகனை என் கண்ணு முன்னாடி கொன்னியோ அது போல உன் மகன் கையில நீ சாபப்படுற சாபம் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தை வைத்துக் கொண்டு பாண்டவர் அஸ்வமதியாக செய்யக்கூடாது என்று தாங்கள் நடத்தி நாடகமா? நாடகம் தான் மாமா. எங்க அப்பாவை எழுப்பு மாமா. எழுப்புறதுனா அதாவது உன் தந்தையாருக்கு உயிர் கொடுக்க வேண்டுமானால் நாகலாக சென்று நாகஜோதி மிருத கலசம் அமிர்த கலசம் நாம் மூன்றையும் பெற்று வந்தால் நாகஜோதி மிருத கலசம் இதெல்லாம் வாங்கி வந்தா உங்க பொண்ணுக்கு உயிர் கொடுக்கலாம். அப்படியா? இதை நான் இப்பொழுது நாகலோகம் சென்று எங்க தாத்தங்க கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு என்னடா தண்ணி தங்களின் வார்த்தையின் பிரகாரமே இதோ நாகஜோதி மிர்ச்சி செஞ்சு அமிர்த கலசம் 3 கொண்டு வந்துட்டேன். எழுப்பு மாமா. எங்க பெருமா எங்க போன யார் போனாங்க? மாடத்தையே கொடுத்து விட்டுருவோம். நம்ம கண்டன் தெரியவில்லையா சுவாமி? நம்முடைய சுவாமி நாம தீர்த்த யாத்திரை போனோம். தீர்த்த யாத்திரை போனோமா? அவன் மேலேயே ஒரு கண்ணாவே இருக்கிற ஒரு கண்ணாடி இடுப்பு ஆசைகள் கவுண்டர் அவமாலே ஒரு கண்ணாடி தெரியுமா? ஏன்னா 2 ஒரு ரத்தம் அதனால கவுண்டர் முட்டு பிள்ளைங்க படையாச்சி விட்டு கல்யாணம் பண்ணீங்க. தீர்த்த யாத்திரை போனோம். தீர்த்த யாத்திரை போகும்போது இங்க பார்த்த மாதிரி நல்லா பாரு. மணலூர் பட்டணக்கார வந்தீங்களா இல்லையா? அதாடா மணிவண்ண பாண்டியன் மகளா? ஏமா நீ வேச்சாரி எங்க என்கிட்ட என்ன இல்ல ஆள்ல குறைச்சலாம், அழகுல குறைச்சலாம், நடையில குறைச்சலாம், ஒரு உடையில குறைச்சலாம். என்ன குறைச்சல? எனக்கு மட்டும் என்னடா குறைச்சல? தார் ரோட்டு கலர் மொபரையும் அவ இடுப்பையும் பாரு, அவ கையும் பாரு. ஆமா 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 சுந்தரி சரக்காருக்கு போனாலும் அப்படியே பந்தல அரை வீட்டு விழுச்சாமா. போறப்பக்கு இதே வேலையா உனக்கு? என்னையா வயசாக ஆமாங்க. இது என்னுடைய மகன் பப்ரவாகனன். நான் தான் உன் பையன். இத்தனை பொண்டாட்டிகளுக்கு பியாவது என்ன கண்ணுக்கு தெரிஞ்ச அதுதாங்க நம்ம லப்புருவாய
பத்திரமாகணும். ஆகட்டும். ஆகட்டும். மாமா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நானே தான். சரிவாயா கூட இருந்தீங்களா? உயிர் அடிக்கிறீங்க. என்ன சிரிக்கலாம்? உன்னுடைய சாபம் உன்னை அணுகாம இருக்க நான் எடுத்த அவதாரம் இது ஒன்று. இருந்தாலும் என்றுமே இல்லாம இந்த மணலூர் பட்டினம் வந்திருக்கிறீங்களே, என்ன காரணம்? மகனே உன் பெரியந்தியாகிய என் அண்ணாருடைய தர்மராஜன் அஸ்தாபுரத்துக்கு அரசன் இல்ல. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ வீரமரணம் நடந்தா உடனே எலெக்ஷன் வச்சவங்க. ஏன்னா நாட்டுக்கு ராஜா இல்லாம இருக்கக்கூடாது. அஸ்தாபுரத்துக்கு அரசன் இல்ல. ஆனால் பெரியந்தியாகி தர்மராஜனை ஆட்சி படத்தில் அமர்வதற்கு இளவரசு பட்டம் அவர் மாண்டேன் மறுக்கிறார். ஏன்னு கேட்டா எத்தனை பொம்பளைங்க புருஷனை இழந்துட்டு ஐயோ மொழியோடு கூச்சோட்டு அழுகுறாங்க. இந்த அழுகுறல் கேட்க முடியல. இந்த பாவத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆட்சி படத்தில் அமர்வது அப்படின்னு தர்மராஜா மறுக்கிறார். அப்ப பகவானாய் கண்ணனை கூப்பிட்டு கேட்க அசுமே தியாகம் செய்து யாகத்தின் வழியாக இந்த பாவத்தை தொலைக்கலாம் என்று பகவான் சொல்லியிருக்கார். ஆனால் அசும தியாகம் செய்ய போறோம். அசும தியாகத்திற்கு பகையாளி என்று பார்ப்பதாகவும் யாகத்திற்கு வேண்டுமான தெரிவிங்களை சேகரிப்பது இந்த 5 வர்ண பிறவை கொண்டு நாங்கள் ராஜர்கள் நாடு நாளாக வந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது இந்த மணிப்பூர் மண்டலத்திலே நீ வேண்டுமான பொன்முறை திறமையும் எல்லாம் கூட்டுகின்ற பொருள்களை அழைப்பு நீ புறப்பட போகலாம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது கம்பத்தையா கவுண்டர் ஐயா அவருடைய தலைமையில வைகுந்தமலையத்தை சேர்ந்த கம்பத்தையா கவுண்டர் அவருடைய தலைமையில வைத்து ஊர் பொதுமக்கள் முன்னணியில இன்னைக்கு நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? முன்னோடியாக விளங்கக்கூடிய இந்த ஊர் தர்மகர்த்தா கோயில் பூசாரி ஐயா மற்றுமுள்ள பெரியவர்கள் எல்லோரும் ஆண் போன பக்கம் அரசுப்பட்ட ஆண்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி இதோ இந்த அம்பாளுடைய அனைவரகத்தினால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெத்து பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் பக்கச்சமத்து மலைச்சமத்து தானி சமத்து நகர சமத்து பட்டு பெருகி பால்பான வங்கி ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோபுரம் வந்தது போல ஏழுமலை பொன்றாமன் திருப்பதி விகாசம் தங்க கோபுரம் வந்தது போல பழனி முருகன் கோபுரம் வந்தது போல அர்த்தநாரீஸ்வரர் செங்கோட்டையன் கோபுரம் வந்தது போல போன் உயிர குடி உயிர எல்லோரும் பல்லாண்டு நீடூழி வாழ வேண்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.